சாலே தப்புன்ற அளவுக்கு வருது. அப்போ அதனால தான் நாங்கள் செயல்முறை விளக்கம் இல்லாமல் மருத்துவத்தை சொல்லிட்டு வரோம். அப்போ நீங்கள் அதை சொல்கிறத வச்சு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் செஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு செயல்முறை விளக்கத்தோடு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், ஆனால் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். அப்போ அதில் இருக்க தேவையில்லாத கிருமிகள்லாம் அந்த ப்ளீச்சிங் பவுடர் அழிச்சிடும். அப்போ அது தண்ணி குடிக்கும்போது கூட பெரிய அளவில் அதுக்கு வந்து எஃபெக்ட் ஆகாது, நோய்கள் வராது. என்ன நோய் வரும்? முதல்ல சளி பிடிக்கும். பூண்டு இதெல்லாம் போட்டு அவிச்சு வடிகட்டி அது ஒரு தண்ணியில் குடி தண்ணியில் அதை ஊற்றி வைக்கலாம். அது ஒரு கஷாயமாக ஒரு சைட் சப்போர்ட் தான். அது மெயினாக ஒரு இது இல்லாட்டியும் கூட ஒரு சைட் சப்போர்ட். நாங்கள் சொல்கிறது பிகினர்ஸுக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம். ஆரம்ப நிலை கோழி வளர்ப்பாளர்கள் இருக்காங்கல்ல, இப்போ நாளைக்கு தான் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு கூட நாங்கள் போடுற வீடியோக்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதாக அமையுன்றதுக்காகத்தான். தோழர்களே தோழியர்களே வணக்கம். புதிய வியூவர்ஸ்லாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்துங்க. அதை அழுத்தினோடனே ஆள்னு ஒரு பட்டன் வரும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தபடியாக தொடர்ந்து வீடியோ போடுறது இருக்கும். குணாஸ் போல்ட்ரியும் பாருங்கள், குணா நாட்டுக்கோழி பண்ணையும் பாருங்கள். எல்லாத்துலேயுமே நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் மாற்றி மாற்றி. எல்லாம் கோழி சம்மந்தமான விஷயந்தான். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மழை காலத்துலையும் பனி காலத்துலேயும் கோழிகளை எப்போ திறந்து விடலாம், எப்போ திறந்து விடக்கூடாது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம எல்லாருமே பொதுவாக நிறைய பேர் கோழி வளர்க்குறோம். ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய நாட்டில் வந்து நம்ம எல்லாமே பெரும்பாலும் விவசாயிகளை சார்ந்தவங்க தான். விவசாயிகள் இல்லாமல் உலகம் இல்லை, உலகம் சுத்தாது இயங்காது அப்படின்றதே இருக்குது. பூமியே சுத்தாது அப்படின்றதெல்லாம் ஒரு காலத்தில் உருவாகுன்னு நினைக்கிறேன். விவசாயம் இல்லைன்னா விவசாயத்தை ஊக்குவிக்கணுன்ட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது நடக்குதா அப்படின்றது எனக்கு தெரியலை. விவசாயம் செய்கிறவங்க வெற்றிகரமாக அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நமக்கெல்லாம் விவசாயம் செய்கிற அளவுக்கு நிலம் கிடையாது. விவசாயம் செய்கிறவங்கள சொல்ல வரேன். நல்லபடியாக அதை விடாமல் செஞ்சுக்கிட்டு வரணும் தொடர்ந்து. அங்கே நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே விவசாயத்துக்குள்ளே தான் நம்ம வர்றோம். இந்த கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்புலாம். இப்போ கோழி வளர்க்குறோம், எல்லாருமே கோழி வளர்க்குறாங்க. எல்லாருமே ஆசையில் இன்றைக்கி வளர்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வளர்க்குறாங்க. இப்போ இந்த கோழிகளை வந்து இந்த பனி காலத்தில், இப்போ இவ்வளோ மழை காலத்தில் வந்து நிறைய பேர் கோழி வளர்த்தவங்க அடி வாங்கியிருப்பாங்க. ஏன்னா மழை காலத்தில் வந்து கோழிங்க என்ன பண்ணும்னா, மழை பெஞ்சால் கோழிக்கு ஒன்றும் ஆகாது, மழையில் நனைஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் அந்த தேங்கி கிடக்கிற தண்ணியை குடித்தா தான் நோய் வரும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, முன்னாடி கூட சில வீடியோக்குள்ளே சொல்லியிருப்போம். மழை காலத்தில் தண்ணி தேங்கி இருந்துச்சு, கோழியை திறந்து விட்டிங்கன்னா அந்த தண்ணி தேங்கி நிற்கிற இடத்துல எல்லாம் ப்ளீச்சிங் பவுடரை போட்டு விடணும். எங்கே தண்ணி தேங்கி நிற்கிதோ காலையிலேயே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ப்ளீச்சிங் பவுடரை போட்டு விட்டு அப்புறம் கோழியை திறந்து விட்டிங்கன்னா அப்போ அதில் இருக்க தேவையில்லாத கிருமிகள்லாம் அந்த ப்ளீச்சிங் பவுடர் அழிச்சிடும். அப்போ அது தண்ணி குடிக்கும்போது கூட பெரிய அளவில் அதுக்கு வந்து எஃபெக்ட் ஆகாது, நோய்கள் வராது. என்ன நோய் வரும்? முதல்ல சளி பிடிக்கும். சளி பிடிச்சி நம்ம பார்க்காம விட்டோம்னா முத்தி போய் சளி குறைசாவாக மாறும், கண் வீங்கும், கோழி உறங்கிட்டே இருக்கும், கண் வீங்கும். ஆனால் உங்களுக்கு என்ன நோயின்னு தெரியாது. உறங்கிட்டு இருக்கனால சளி சவுண்டு கூட கேட்காது. நுரையீரலில் சளி பிடிச்சிருக்கும், பெரும்பாலும் அது கேட்காது சவுண்டு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா நைட்டில் தான் கண்டுபிடிக்கணும். தூங்கும்போது அது உறங்குது இல்லை, ஒரு இடத்துல உட்காந்து ஒரு 8 மணியை போல் போய் பார்த்தீங்கன்னா நல்லா மறக்குன்னு சவுண்டு வரும். அப்போ எந்த கோழிக்கு அந்த சவுண்டு இருக்குன்னு பார்த்து அந்த நேரத்துலேயே பிடிச்சி ஊசி போடலாம். அந்த டைம்லேயே வச்சு நம்ம பிடிச்சி ஊசி போடலாம். இன்ஜெக்ஷன் போட்டு விட்டோம்னா அது ரெடி ஆயிரும். இன்ஜெக்ஷன்லாம் நம்ம சொல்லியிருப்போம். அந்த ஆக்சிடெட்ராசைக்ளின், லாங் ஆக்டிங்கு, அப்புறம் B12 இன்ஜெக்ஷன் இதெல்லாம் சொல்லியிருப்போம். சரி, அதான் அந்த மழை காலத்தில் அந்த மாதிரி நோய்கள் வரும்போது அந்த மாதிரி கோழிகளை நீங்கள் திறந்து விடும்போது இந்த மாதிரி பாதிப்புகள் வரும். அப்புறம் வெள்ளை கழிச்சல், அப்புறம் சளி முத்திருச்சு அப்படின்னு சொன்னால் குறைசாக மாறுறது மட்டும் இல்லாமல் அப்படியே வெள்ளை கழிச்சலாக மாறும். வெள்ளையாக கழிஞ்சதுக்கப்புறமா பச்சையாக கழியும். வெள்ளையாக கழிஞ்சால் கூட டக்குன்னு மருந்து கொடுத்தா ரெடி ஆயிரும். பச்சையாக கழிஞ்சிருச்சுனாலே அது ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன் தான். இந்த பச்சையாக கழிஞ்சிருச்சுனாலே அதுக்கு தான் நம்ம அதிகப்படியான மருத்துவம்லாம் சொல்கிறோம். நோய்களுக்கான மருந்து சொல்கிறோம். இப்போ என்ன, நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வீடியோவில் என்னென்ன தெரியலை, சில பேர் என்னென்ன பார்த்துக்கிட்டே வந்தேன், சில இடத்துல வந்து வீடியோ வந்து மறைக்கப்படுது, அதெல்லாம் அப்படி இருக்கேன்னு சில பேர் கேட்டிருக்கீங்க. அது இப்போ இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதையுமே கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியலை. இப்போ முன்னையெல்லாம் செயல்முறை விளக்கத்தோட வீடியோ போடுவோம். இப்போ கோழியை தூக்கி வச்சு செயல்முறை காட்டினாலே அது தப்புங்கிறான், அதை கட் பண்ணுறேன்னு சொல்கிறான். அந்த வீடியோவுக்கு தடை போட்டு அந்த சேனலையே உள்ளே போகிற அளவுக்கு, இல்லை சேனலை தூக்குற அளவுக்கு வந்துடுது. அதனால நம்ம எதுவுமே செயல்முறை விளக்கம் காட்டவே முடியலை. இன்றைக்கி கோழியை வச்சு இன்ஜெக்ஷன் போட்டு காட்டுறதோ இல்லை மருந்து எடுத்து வாயில் கொடுத்து காட்டுறதோ கூட செய்ய முடியல. குடித்தாலே தப்புன்ற அளவுக்கு வருது. அப்போ அதனால தான் நாங்கள் செயல்முறை விளக்கம் இல்லாமல்
மருத்துவத்தை சொல்லிட்டு வரோம். அப்போ நீங்கள் அதை சொல்கிறத வச்சு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் செஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு செயல்முறை விளக்கத்தோடு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், ஆனால் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். அதனால தான் இப்போ சொல்லிட்டு வரேன். இப்போ சளி பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன இன்ஜெக்ஷன் போடணும்னு ஓரளவுக்கு சொல்லிட்டேன் உங்களுக்கு. அது நீங்கள் வீடியோ பார்த்தாலும் புரியும். நிறைய சேனலில், நம்மளுடைய சேனல் குணாஸ் பவுல்ட்ரிலையும் சரி, குணா நாட்டுக்கோழி பண்ணையிலையும் சரி, இந்த வீடியோலாம் இருக்குது. அப்போ அந்த வீடியோக்கள் மறைக்கப்பட்டிருக்கு, அதுதான் காரணம். அப்போ நீங்கள் வீடியோ மறைச்சிருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஆனால் மருந்து கடைசியாக நீங்கள் மருந்து சொல்லும்போது மறைச்சிட்டாங்க, என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு சொன்னால் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. நீங்கள் ஃபோன் பண்ண வேணாம் தயவுசெய்து. ஏன்னா இப்போ ஃபோன் பண்ணுறதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் பேசும்போது என்னால் அட்டன் பண்ணி பேச முடியலை. மறுபடியும் பேசினாலும் ஒரு சூழ்நிலை அமைய மாட்டேங்குது, வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால. அதனால தான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க, வாய்ஸ் மெசேஜே நீங்கள் போட்டுருங்க, நான் உங்களுக்கு பதில் அளிப்பேன். அன்றைக்கு பொழுதுக்குள்ளே மதியத்துக்குள்ளேயோ ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை நான் வாட்ஸ்அப் பார்ப்பேன். அப்போ வந்து உட்காந்துருக்கும் போதோ இல்லை நிற்கும் போதோ இல்லை எங்கேயும் போகும்போதோ கூட பார்த்துட்டு நான் வாட்ஸ்அப்புக்கு பதில் போடுவேன். இப்போ அதே மாதிரி தான் பனிக்காலம் வருது. இப்போ அடுத்தபடியாக இப்போ மழை காலம் முடிஞ்சுது, இப்போ அடுத்து பனிக்காலம் ஆரம்பிக்கும். இந்த பனிக்காலம் ஆரம்பித்தா 3 மாதத்துக்கு பனி இருக்கும். அந்த பனியில் வந்து ரொம்ப கோழி குஞ்சுகளும் கோழிகளும் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, காலையில் நீங்கள் திறந்து விடும்போது, வெளி மேய்ச்சலில் நீங்கள் வச்சுருக்கீங்க கோழிகளைனா காலையில் 10 மணிக்கு முன்னாடி திறந்தே விடாதீங்க. 10 மணிக்கு முன்னாடி திறந்து விடாதீங்க. அப்படி பெரிய சேவல்கள்லாம் நிறைய இருக்குது, அடிச்சுக்கணும்னு சொன்னால் ரிங்கு ரெடி பண்ணி, வளையமாக கம்பியில் ரெடி பண்ணுவோம்ல, அதை மாதிரி ரிங்கு ரெடி பண்ணி அதில் போட்டு கவுத்து வைங்க. தனித்தனி சேவல்களை உள்ள தூக்கி போட்டு வைங்க. சண்டை போடுறத வந்து தனிமைப்படுத்தி வைங்க, அப்போ கொத்திக்காமல் இருக்கும். ஏன்னா இந்த நீங்கள் 10 மணிக்கு முன்னாடி திறந்து விட்டிங்கன்னா அந்த புல்லுகளில் இருக்கிற பனி வந்து தண்ணியாக இருக்கும், கோழிகள் போய் கொத்தி திங்கும் போது அது மூலமாக நிறைய சளி பிடிக்கிற பிரச்சனை வரும். அது இல்லாமல் இந்த பனியில் மேய விடவே கூடாது கோழிகளை. பனி முடிஞ்சோன்னு தான் நீங்கள் விடணும். அப்போ பண்ணைக்குள்ளே நிறைய கோழிகள் இருக்குது, பனி காலமாக இருக்குது, என்ன செய்யலான்னு பார்த்தா நல்ல கதகதப்பாக வைக்கிறதுக்கு கூட நீங்கள் லைட்டு போட்டு விடலாம். குண்டு பல்பை நல்லா கொஞ்சம் கீழே இறக்கி போட்டு விட்டிங்கன்னா அது பனி இருந்தால் கூட உள்ளே இருக்கும்போதே அதுக்கு வந்து சளி பிடிக்கிறதுக்கான அந்த பிரச்சனை ஏற்படாது. கொஞ்சம் உடம்பு கதகதப்பாக இருக்கும். அந்த பனியும் வந்து உள்ளே போயிட்டு கோழிகளை அட்டாக் பண்ணுற அளவுக்கு குளிரை கொடுக்காது, குறைஞ்சிருக்கும். இப்போ அது மாதிரி அந்த நம்ம லைட்டை கொடுக்க முடியல, அதனால் நிறைய கரண்ட் செலவாகும் அப்படின்னு பார்த்தா இந்த ஹீட்டுக்குன்னே பானைகள்லாம் இருக்குது. அது முட்டின்னு சொல்லுவாங்க, இந்த கல் இறக்குற முட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த முட்டிகள் விற்கிது கடையில். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராய்லர் கோழி குஞ்சுகளுக்கு அதை பயன்படுத்துவாங்க. அது எப்படின்னா, அது ஓட்ட ஓட்டையாக இருக்கும். நிலக்கரி கிடைக்கிற பகுதிகளில் நிலக்கரியை வாங்கி அதுக்குள்ளே போட்டு லைட்டாக பற்ற வச்சு விட்டால் போதும். அது விடிய 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 எரிஞ்சு நல்லா அந்த தணல், இந்த சூடு வந்து நல்லா காக்கும். கொடுக்கும்போது கோழிகளுக்கு குளிர் இருக்காது. அது நிலக்கரி இருக்கிற பகுதிகள் தான் சாத்தியப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னால் விரவு கட்டைகளை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டு எரிக்கலாம், எரிச்சு விடலாம், புகைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கூட நெருப்பை உற்பத்தி பண்ணும். அப்படி இல்லைன்னா கறிக்கட்டை, நிறைய இடத்துல கறிக்கட்டை, விறகை எரித்து கறிக்கட்டையாகவே விற்பனை பண்ணுவாங்க. அது ஒரு பையாக வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம போட்டு வச்சு இந்த பானைக்குள்ளே எரிச்சு விடலாம். பண்ணிவிட்டால் ஒரு 100 கோழி இருக்குது, 200 கோழி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு 5 பானை 6 பானை உள்ளே வச்சு அந்த மாதிரி போட்டு விடலாம். இந்த மாதிரி போட்டு விட்டாலும் நைட்டில் குளிர் இருக்காது. நைட்டில் பெரும்பாலும் பண்ணையை சுற்றி தார்பாயை தொங்க விட்ருங்க. பனிக்காலம் ஆரம்பிச்சோன்னா தார்பாயை அவுத்து விட்ருங்க. பகலைக்கு தார்பாயை சுருட்டி மேலே வச்சுருங்க, நைட்டுக்கு ஒரு 6 மணிக்கெலாம் தார்பாயை அவுத்து விட்ருங்க. இந்த மாதிரியெல்லாம் பாதுகாப்பாக நீங்கள் வளர்த்திங்கன்னா சளியிலேருந்து கோழிகளை காப்பாற்றலாம். ஏன்னா இப்போ பனி காலத்தில் சளி அதிகமாக பிடிக்கும். அதே மாதிரி கோழி குஞ்சுகளையெல்லாம் 1 மாதம் குஞ்சை கூட வெளியே விடாதீங்க. ஒரு 2 மாதம் 2.5 மாதம் ஆகும் வரைக்கும் அடைச்சி வச்சு வளர்த்துட்டு அப்புறமா வெளியே விடுங்க. ஏன்னா திடீர்னு இனிமேல் வெளியே விட்டிங்கன்னா நிறைய பனியில் வந்து சளி பிடிச்ச உடனே உறங்கி செத்து போயிடும். சளி பிடிச்சின்னா சில வேளை காப்பாற்ற முடியாது, சில இது அதிகமாகிடுச்சுன்னா காப்பாற்ற முடியாது. அப்படியே காப்பாற்றிட்டிங்கன்னா நாளடைவில் சுக்கா அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையாகவே இருந்து செத்து போயிடும். அது காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் முதல்ல சளி பிடிக்க விடாமல் பார்க்கணும். இப்போ தண்ணியை பொறுத்தளவில் பச்சை தண்ணி வைக்கணுமா சுடு தண்ணி வைக்கணுமான்னு பார்த்தா அது தண்ணி வந்து பச்சை தண்ணியே வைக்கலாம். சுடு தண்ணி வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் பச்சை தண்ணிலேருந்து தான் பழக்கிட்டு வரணும். ஆரம்பத்துலேருந்தே பச்சை தண்ணியில் நீங்கள் பழக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது வந்து அந்த தண்ணியவே குடிச்சு பழகிருக்கினாலும் அதுகளுக்கு நோய் பெரும்பாலும் வராது. ஆனால் இந்த பனிக்காலத்தில் சளி பிடிக்குன்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம், அதை தான் பார்த்துட்ருக்கோம். பனிக்காலத்தில் சளி பிடிக்கிறதுக்கு இது ஒரு காரணம். அது மாதிரி நீங்கள் பனிக்காலத்தில் இந்த கஷாயங்கள் கூட வச்சு தண்ணியில் வைக்கலாம். அதாவது இந்த முசுக்கையில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த துளசி, மிளகு, பூண்டு இதெல்லாம் போட்டு அவிச்சு வடிகட்டி அது ஒரு தண்ணியில் குடி தண்ணியில் அதை ஊற்றி வைக்கலாம். அது ஒரு கஷாயமாக ஒரு சைட் சப்போர்ட்டு தான். அது மெயினாக ஒரு இது இல்லாட்டியும் கூட ஒரு சைட் சப்போர்ட் அந்த மாதிரி. இப்போ கோழி குஞ்சுக்கெல்லாம் சளி பிடிச்சிருச்சு என்ன பண்ணலாம்
நாங்கள் அடைச்சி தான் வச்சுருக்கோம். ஆனால் குளிரில் சளி பிடிச்சிருச்சு, என்ன பண்ணலான்னு பார்த்தா குஞ்சுகளுக்கு இந்த ஓஎஃப்எம் கலவைன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓஎஃப்எம் பாட்டில், ஒரு பாட்டில் 60 ml பாட்டில்னால் அதுக்கு மெரிக்வின் மாத்திரை 150 mgல 3 மாத்திரை நுணுக்கி போட்டுக்கலாம். 3 மாத்திரை ஒரு பாராசிட்டமால் போட்டு கலக்கிட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு அதுலேருந்து 15 ml ஊற்றி வைக்கலாம். அது கூட அதை குடிக்கிறதுக்கு ஒரு 4 நாள் 5 நாளைக்கு அந்த தண்ணியை வைக்கலாம். அப்புறம் வந்து சளி பிடிச்சதும் உறங்கிட்டு தான் நிற்கிது, ஏதாவது ஒரு 2 குஞ்சு ஒரு குஞ்சு உறங்குதுன்னா அந்த ஓஎஃப்எம் கலவை இருக்குல்ல, அதையே இந்த ஸ்டார்டர் தீவனத்தில் லைட்டாக ஊற்றி கிளறிட்டு புட்டு மாதிரி கிளறி நீங்கள் தீவனமாக போட்டிங்கன்னா, இது முன்ன வீடியோக்குள்ளேயும் சொல்லியிருக்கேன், போட்டிங்கன்னா ஒரு 4 நாளைக்கு தொடர்ந்து போட்டிங்கன்னா அந்த உறக்கமாக இருக்க கோழி குஞ்செல்லாம் தெளிஞ்சிடும். கோழி குஞ்சுகள் சின்ன குஞ்சுகளுக்கு பெரும்பாலும் ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்கும்போது இந்த மாதிரி தீவனத்தில் மருந்தை கலந்து கொடுத்துட்டிங்கன்னா அது தீவனமாகவும் போயிடும், ஆன்டிபயோட்டிக்காகவும் போயிடும். அந்த சளி இருக்கிற பிரச்சனை வந்து குறையும். சளி பிடிச்சா தான் வெள்ளை கழிச்சல் வரும், அது உறங்கிட்டே இருக்கும் தெரியாது, அப்புறமா அது கழிச்சலாக மாறி செத்து போயிடும். சின்ன குஞ்சுகள் கழியாது. ஆனால் அதனால தான் நான் என்னுடைய வீடியோக்களில் நிறைய வீடியோக்களில் சொல்லிக்கிட்டு வரேன். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு ஊர் பேரை சொல்லி உங்கள் ஊர் எந்த ஊர்லேருந்து நீங்கள் ஃபோன் பண்ண விரும்புகிறீங்களோ ஃபோன் பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் பார்த்து இப்படி திண்டுக்கல் அப்படின்னு வச்சிங்களேன், திண்டுக்கல்னு ஹாய் திண்டுக்கல்னு நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா அதுலேயே வாய்ஸ் மெசேஜை போட்டு என் கோழிக்கு இப்படி பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் நான் அதுக்கு என்ன வீடியோவோ அதை அனுப்பிவிடுவேன். அதை பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதோடு சரி வீடியோக்கள் பார்க்குறதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்னென்னா வீடியோ ஆரம்பித்த உடனே ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு லெஃப்ட் ஆகிடுறது. பழைய ஆளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க ஆளுங்க வெளியே போயிடுறது. நாங்கள் சொல்கிறது பிகினர்ஸுக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம். ஆரம்ப நிலை கோழி வளர்ப்பாளர்கள் இருக்காங்கல்ல, ஸோ நாளைக்கு தான் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு கூட நாங்கள் போடுற வீடியோக்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும்ன்றதுக்காகத்தான் சொன்ன விஷயங்களை திரும்ப சொல்கிறது. அது நிறைய பேருக்கு பிடிக்காம தான் சில பேர் வெளியே போயிடுறது. என்ன சொன்னதே சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி. சொன்னதே சொல்லலை, சொன்னதே சொன்னாலும் தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறோம். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு சேவை மனப்பான்மை தான். இப்போ நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் நீங்கள் பார்க்குறது ஒரு சேவை தான். நீங்கள் எனக்கு கொடுக்குற சேவையாக இருக்கலாம், நான் உங்களுக்கு கொடுக்குற சேவையாக இருக்கும். அதே போல் தான் இது. தெரியாதவங்களுக்கு தான் நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வரோம். தெரிஞ்சவங்களுக்கும் சொல்கிறோம், தெரிஞ்சவங்களுக்கு வந்து சொன்ன விஷயத்தை திரும்ப சொல்லும்போது இதுதான் ஏற்கனவே பார்த்துட்டோமே, இதான் சொல்லிட்டாரே, இதையே நம்ம திரும்ப கேட்கணுன்ற மாதிரி இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் எவ்வளோ பேர் தெரியாதவங்க கால் பண்ணுறாங்க. தெரியாத சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு தெரியலை கோழியை பற்றி. அப்போ அவங்களுக்கு நாங்கள் வீடியோக்களாக அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு வருவோம். அதுதான் இன்றைக்கி நான் சொல்ல வந்த விஷயம். உங்களுக்கு மெயினாக இந்த பனிக்காலம் ஆரம்பித்த உடனே கோழிகளை திறந்து விடாதீங்க வெளியே. பெரும்பாலும் 10 மணிக்கு திறந்து விடுங்க, 10 மணிக்கு மேலே திறந்து விடுங்க. நீங்கள் பெரும்பாலும் புறக்கடை வளர்ப்பில் வச்சுருந்தா, வெளிப்புற மேய்ச்சலில் வச்சுருந்தா அந்த மாதிரி செய்யுங்க. சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் அது வந்து அடைஞ்சிரும். அந்த மாதிரி பார்த்துக்குங்க. தண்ணி எனி டைம் தண்ணி குடிக்கிறதுக்கு அதுக்கு இருக்கிற மாதிரி வைங்க. எங்கள் கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாலும் சரி, வெளியே வச்சுருந்தாலும் சரி, தண்ணி எனி டைம் இருக்கணும். நீங்கள் காலையில் ஒரு வேலை வச்சுவிட்டு வைக்காமல் இருந்துட்டு சாயந்தரம் வைக்கக்கூடாது. தண்ணி எனி டைம் நீங்கள் தண்ணி வச்சுருந்தீங்கனாலே கோழிகளுக்கு பெரும்பாலும் சளி பிடிக்காது. சளி பிடிக்கிறதுக்கு மெயின் காரணம் தண்ணி குறைவாக இருந்தாலும் சளி பிடிக்கும். நீங்கள் அதை நல்லா வெயிலில் போட்டு வச்சுட்டு தண்ணியை இல்லாமல் விட்டுவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு தண்ணி வச்சிங்கன்னா அந்த தண்ணியை அது குடிச்சிச்சின்னா உடனே அதுக்கு வந்து சளி பிடிக்கும். சளி பிடிச்சின்னா உறங்கி இறக்கும். அதுதான் இதில் இருக்க பிரச்சனை. சரி, இன்றைக்கி நான் சொல்ல வந்த விஷயம் இதான். விஷயம் பிடிச்சிருந்தா உடனே சேனலை வீடியோ பார்த்த உடனே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயிக்கலாம் வாங்க.